டுமாரோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிஃபோர் கோயிங் டு வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் மீ. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் எக்ஸ்பெக்டிங் பியரிஷ் மூமெண்ட். ஸோ எதை வச்சு அப்படி சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே அந்த ரிஜெக்ஷன் காட்டுறது வந்து நாளைக்கு ஒரு இம்பாக்ட் காட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சிமிலராக காலையில் ஒரு 1 o'clock வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்லிஷாக மாறிடுச்சு. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ அது அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அதுக்கு நியூஸ் ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வருது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செக்டாரும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ ட்ரேட் எப்போயுமே மார்க்கெட் வந்து வோலட்டைலாக தான் இருக்கும். ஸோ ஒரு இந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் அப்படிலாம் இல்லை, மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியாவாக கன்சிடர் பண்ணி யூ ஹேவ் டு டேக் யுவர் ஓன் டெசிஷன். ஸோ நாளைக்கு நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா புல்லிஷாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் வந்து இப்போ இதை எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDFC நிஃப்டி. ஸோ HDFC நிஃப்டி நேற்று வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக காட்டியிருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து புல்லிஷாக தான் இருக்கும். அண்ட் வந்து செக்டார் வைஸ் ஸோ பேங்க் நிஃப்டி, ஸோ நேற்று என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து புல்லிஷாக இருக்குது. ஸோ புல்லிஷாக போகுது. ஸோ அதே மாதிரி நாளைக்கு எப்படி இருக்குன்னா, நாளைக்கும் புல்லிஷாக தான் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் வந்து ஆட்டோ செக்டார் மட்டும் இப்போது அட் ப்ரெசென்ட்டில் வந்து கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குது. காரணம் என்ன, டாடா மோட்டார்ஸ் கொஞ்சம் நிறையவே உடைஞ்சது. காரணம் என்னென்னா சிப் ஷார்ட்டேஜ். ஸோ செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜ்னால ரொம்பவே உடைஞ்சது. அண்ட் வந்து ஆட்டோ செக்டார் வந்து நாளைக்கு கொஞ்சம் பேரிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து நிஃப்டி ஐடி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகி மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ நாளைக்கு வந்து ஐடி புல்லிஷாக தான் இருக்கும். அண்ட் ஃபார்மா செக்டாரும் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக தான் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக ஆட்டோ செக்டாரை தவிர மற்றது எல்லாமே புல்லிஷாக இருக்கிறதுனால நிஃப்டி வந்து நான் புல்லிஷாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது வந்து இன்றைக்கி உள்ள டேட்டா வச்சு சொல்கிறது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clock கிட்ட வந்து ஓப்பன் ஆகும். ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஒரு 1 o'clock மாறுறது அப்படின்னா சென்டிமெண்ட்ஸ் எப்படி மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். ஸோ எஃப்ஐஐ கேஷ் வந்து பார்த்திங்கன்னா 6 ஜூலை, ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 543 crore வந்து செல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து இன்றைக்கி வந்து டோட்டலாக 32 கம்பெனிஸ் புல்லிஷாகவும் 18 கம்பெனிஸ் பேரிஷாகவும் முடிஞ்சது. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ பஜாஜ் அலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸும் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து இன்சூரன்ஸை வந்து விற்கிறதா சொல்லியிருக்காங்க டைப் வச்சு. அண்ட் வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து பஜாஜ் கன்சூமர் கேரில் 1.4% ஸ்டேக்ஸ் வந்து Q1ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து INDUSIND பேங்க் வந்து டிபி சென்ட்ரல் ஒடிசா டிஸ்ட்ரிபியூஷன் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியோடு சேர்ந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், ஃபுல்லி டிஜிட்டல் பேமெண்ட் சர்வீஸை வந்து கிரியேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து Glenmark ஃபார்மாசூட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா phase 3 நாசல் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா COVID-19 பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட் பண்ணுற மாதிரி நாசல் ஸ்ப்ரே அது வந்து மேனுஃபேக்சருக்கு வந்து 3rd phase ட்ரையல் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ குட் நியூஸ் தான் Glenmarkல. அண்ட் வந்து கோல் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா சப்ளை கான்ட்ராக்ட் வந்து குறைய போகிறதா சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா லோ குவாலிட்டி கிரேட் வந்து லோ குவாலிட்டி கோல் கிடைக்கிறதா சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் நியூஸ். அண்ட் வந்து HDFC பேங்க் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட்டாஸ் சொல்யூஷன் அப்படின்ற இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் வச்சு ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க ஃபார் கிரெடிட் கார்டு கஸ்டமர்ஸ். ஸோ பேங்க் லோன், ஸோ இப்போ வந்து ஒரு கஸ்டமர் நல்ல கிரெடிட் ரேட்டிங்ஸ் வச்சுருந்து அப்புறம் நல்ல லோன் கட்டிட்டு EMI கட்டிட்டு வரே இருக்கிறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லோன் அப்ரூவல் பண்ணுறது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து 50 million, ஸோ 50 millionனா 500 crore, அதாவது ஃபைனான்ஷியல் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனி ஃப்ளெக்ஸ் அண்ட் ஹோம் க்ரோன் UTN நியோலைன்ஸ் அப்படின்ற கம்பெனியோடு சேர்ந்து ஆண்ட்ராய்டு ரொம்ப லோ காஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ நெக்ஸ்ட் அப்படின்ட்டு. அண்ட் வந்து நேஷனல் ஃபார்மாசூட்டிக்கல் ப்ரைசிங் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபார்மாவும் வந்து அவங்களோட டேப்லெட்டை வந்து ஜென்ரிக் ரேட்டை வந்து ஏற்றலாமா இறக்கலாமான்றதை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வகையில் வந்து டோரண்ட் ஃபார்மாசூட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா டெபன்டால் நாசல் ஸ்ப்ரே அதோட ப்ரைஸிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து சோபாவோட Q1 சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8,95,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து விற்றுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுவே லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 6,50,000 ஸ்கொயர் ஃபீட் தான் விற்றுருந்தாங்க. ஸோ பாசிட்டிவ் நியூஸ். அண்ட் வந்து மாஸ்டெக் வந்து இரால் சந்திரானா அப்படின்றவரை குளோபல் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக வந்து பார்த்திங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பஜாஜ் ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா டோமினோ 250cc பைக் ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா
₹16,800 கிட்ட வந்து குறைச்சிருக்கிறாங்க. அண்ட் வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேர் ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் லாங் டேர்ம் கமர்ஷியல் பேப்பர் லோன்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இந்த ரேட்டிங்ஸ் வந்து இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி ஒரு இண்டிவிஜுவலோட கிரெடிட் ரேட்டிங் சிபில் ஸ்கோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஸ்கோரை வச்சு சொல்கிறாங்களே, ஸோ அது மாதிரி. ஸோ 715 crore வந்து பார்த்தீங்கன்னா கேர் A1+ அப்படின்ற ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைட்டான் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து இன்க்ரீஸாக காட்டியிருக்காங்க க்ரோத். ஸோ வெரி வண்டர்ஃபுல். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து இதுவே கம்மியாக இருந்தது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் காரணத்தினால. அண்ட் அப்புறம் வந்து ஜில்லட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் காமத் ஸோ அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து ஆர்பிஎல் பேங்கோட டெபாசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 74,480 crore இந்த வருஷமும். இதுவே லாஸ்ட் இயர் ஓவர் இயர் பார்த்தீங்கன்னா 61,736 crore. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 10 to 15% வந்து இன்க்ரீஸாக கட்டியிருக்காங்க. ஸோ குட் சைன் தான். அண்ட் வந்து அட்வான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 58,755 crore. இதுவே லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 57. ஸோ ரொம்ப இன்க்ரீஸ் எல்லாம் ஆகல. பட் வந்து காசா ரேஷியோன்றது என்ன, கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 33.7% இந்த வருஷமும். இது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 30.1% தான். ஸோ கம்பேரிட்டிவ்லி இன்க்ரீஸாக காட்டியிருக்காங்க. அண்ட் டிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன்லி ஓன்ட் சப்சிடரி டிக்சான் டெக்னாலஜிஸ் லிமிடெட். ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கன்சியூமர் டியூரபிள்ஸ் டிவைசஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் டிக்சன். அண்ட் டிவிஎஸ் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா டெக் லோடட் பவர்ஃபுல் டிவிஎஸ் NTOQRQ. ஸோ 150 ரேஸ் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் டெக் லோடட் வந்து வண்டியை வந்து லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஐ டெலிவரி ஸ்கேன்ஸில் இருக்க ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐ டெலிவரி ஃபோர்ஸ் மோட்டார் இருக்குது. அண்ட் அதானி டோட்டல் கேஸ், நெஸ்கோ இருக்குது, ஏஹெச் இருக்குது, ஐடெல்பர்க் சிமெண்ட் இருக்குது. அதுவே வந்து ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா NMDC இருக்குது, பஜாஜ் ஃபைனான்ஸ், பயோகான், டாடா மோட்டார்ஸ், அம்புஜா சிமெண்ட்ஸ். ஸோ இதான் நம்ம வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் கைஸ்.